Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன, அதோட பேசிக் என்ன, அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை முடிச்சிடலாம். ஸோ சொல்யூஷன் கிவன் என்ன அப்படின்னா, அகைன் ஃபைண்ட் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி இருந்த கொஸ்டின்லாம் டேரெக்டாக அவங்களே dy/dx அந்த ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம ஹோமோஜினியஸில் என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி இருந்ததுன்னா dy/dxை மட்டும் ரைட்டில் கொண்டு வந்து மிச்சத்தெல்லாம் லெஃப்ட்டில் கொண்டு வருவோம். ஸோ அதே ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். நம்ம அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் பண்ணிடலாம். இல்லைனா அந்த முன்னாடி இருக்க ஹோமோஜினியஸ் ப்ரொசீஜர் ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். அண்ட் தென் இதை ரைட்டில் கொண்டு வந்தால் y into dx equal to x plus 2y square into dy அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த y எங்கேயும் இந்த dy/dx வேணும் எனக்கு, ரைட்? இப்போ நான் dy/dx கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். ஸோ இந்த dx எங்கேயும் இந்த டேர்ம் எங்கேயும் கொண்டு வந்தேன்னா நியூமரேட்டரில் ஒரு டேர்ம், டினாமினேட்டரில் 2 டேர்ம் வந்துடும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. அதாவது x/y 2/y ஸ்கொயர்னு என்னால் பிரிக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. எனக்கு இன்கேஸ் நான் அதை அப்படி கொண்டு வந்ததுன்னா y/x plus 2y ஸ்கொயர் அப்படின்னு வருமா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியாது, y/x plus y/2y ஸ்கொயர் அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லை இது. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, இதை dy/dxன்னு எழுத முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன, dx/dy. ஸோ அப்போ dx இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு dy இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஸோ dx/dy ஈக்குவல் டு x plus 2y ஸ்கொயர் டிவைடட் பை y. இப்போ நான் என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரிக்கலாம். ஏன்னா நியூமரேட்டரில் 2 டேர்ம், டினாமினேட்டரில் 1. ஸோ dx/dy ஈக்குவல் டு x/y plus 2y square by y. ஸோ அப்போ x/y plus இங்கே ஒரு y கேன்சல் ஆச்சுன்னா 2y. ஸோ dx/dy மைனஸ் இதை இங்கே கொண்டு வரேன். ஸோ மைனஸ் 1/y of x equal to 2y. ஏன்னா எனக்கு அந்த ஃபார்மில் வேணும். dx/dy plus px, ஏன்னா இங்கே xனா இங்கே x வரணும், ஈக்குவல் டு q அந்த ஃபார்மில் வரணும். ஸோ அந்த ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dx/dy plus px equal to q, வேர் p equal to minus 1/y and q is nothing but ரைட் சைடில் இருக்க 2y. அவ்வளோதான். அப்புறம் நான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் என்ன பண்ணுவோம், அங்கே எங்கெல்லாம் x போட்டோமோ அங்கெல்லாம் இங்கே வந்து y. அவ்வளோதான். எங்கெல்லாம் y போட்டோமோ அங்கெல்லாம் x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல், அங்கே pdx, இங்கே என்னது pdy. ஸோ அப்போ e பவர் இன்டகிரல் pயோட வேல்யூ minus 1/y dy. ஸோ அப்போ மைனஸ் வெளியில் எடுத்திங்கன்னா dy/y e பவர். ஸோ dy/y இஸ் வாட், log. அப்போ e பவர் மைனஸ் log ஆஃப் y. ஸோ இந்த minus 1 மேலே கொண்டு போனால் இட் இஸ் ஆக்சுவலி -1, ரைட்? ஸோ அப்போ -1 மேலே கொண்டு வந்தீங்கன்னா e பவர் log ஆஃப் minus y inverse, that is y power -1. so e log gets cancel, அப்போ y power -1 மட்டும் வரும், which is nothing but 1/y. so your integrating factor is nothing but 1/y. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணுவோம், அதை நான் சொன்னேன். அங்கே எங்கெல்லாம் எக்ஸ் போட்டிங்களோ அங்கெல்லாம் ஒய், இங்கே எங்கெல்லாம் ஒய் போட்டிங்களோ அங்கே எக்ஸ். அங்கே வந்து ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிஎக்ஸ் போட்டிருப்போம். இங்கே அப்படியே மாற்றணும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிஒய் பிளஸ் சி. அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு வாட் இஸ் யுவர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் 1/y ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் 2y into 1/y of dy plus c. okay, then 2 times integral of, ஏன்னா இந்த y cancel, அப்போ 2 times integral of dy plus c வரும். ஸோ integral of dy பண்ணிங்கன்னா என்ன வரும், y. ஸோ அப்போ 2 times y plus c. அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் இருக்கிறது x/1/y. ஸோ அந்த 1/y இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், ஸோ இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிறது கீழே டிவைடில் வரும். அப்படி இல்லைனா இந்த y டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே டிவைட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ 2y டிவைடட் பை 1/y வரும், ப்ளஸ் c/1/y. அப்புறம் இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2y ஸ்கொயர் ப்ளஸ் cy ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ ஆர் டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே டிவைடில் y இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் மல்டிப்ளேயில் y வரும். அப்போ 2y இன்ட்டு y ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி c இன்ட்டு y cy டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் எக்ஸாம்பிள் 16. அண்ட் எக்ஸாம்பிள் 17 என்னன்னு பாருங்கள். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx plus y into cot x equal to this. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த c வேல்யூவை செப்பரேட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு c வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டோ இல்லை, சேம் ப்ரொசீஜர். அப்போ கிவன் dy/dx அவங்களே அந்த ஃபார்மில் கொடுத்துட்டாங்க கரெக்டாக, dy/dx. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ப்ளஸ் y into cot x equal to 2x plus x square of cot x. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் py equal to q. ரைட்டில் இருக்கிறது எல்லாமே q. ஓகே, இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் dy/dx plus py equal to q. what is your p value, y பக்கத்தில் இருக்கிறது. so p is nothing but cot x and q is nothing but
2x plus x square of cot x. That is your P and Q value. Then we need to find integrating factor. So integrating factor IF is nothing but e power integral p dx, which is e power integral of p oda value cot x. So cot x dx. Okay. Then what is cot x oda integration? Log of sin x. So e power log of sin x, e log cancel. So finally we'll get sin x. So integrating factor is nothing but sin x. Avladha. Idu y than a normal form. Appa the general solution la enna pannom y into integrating factor da. So y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. Okay, then what is your q value? 2x plus x square of cot x into what is integrating factor? Sin x of dx plus c. Left side la y into integrating factor is sin x. Avladha. So apra enna varum idu ulla product pannunga. Appo 2x into sin x plus x square cot x vandu na enna pannalam? Cos x by sin x nu eludala into sin x dx. Ena sin cancel agum adanal. So appo 2x into sin x plus x square of cos x dx, right? So in the 2x sin x na edume pannala, அப்படியே வச்சுக்கிறேன். ஏனா இத நான் இன்டகிரேட் பண்றப்ப I will get this 2x into sin x. So அதனால வந்து இத அப்படியே வச்சுக்கிறேன். So அப்ப அதோட இன்டகிரேஷன் என்ன? So நான் அதை I2 அப்படினு கன்சிடர் பண்றேன். So அதோட இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம், அப்புறம் அங்க வருவோம். So I2 equal to x square cot x. So by ILAT, inverse logarithmic algebraic trigonometric exponential. அப்ப ஃபர்ஸ்ட் வரது algebraic, next trigonometric. அப்ப u ஓட வேல்யூ x square, v வந்து cos x, right? So அப்ப u dash என்ன ஆகும்? 2x. Integral v dx வந்து cos x ஓட integration plus sin x தான். Okay. So அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன? Integral of u dvx ஓட ஃபார்முலா என்ன? Integral of u v dx. ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால நான் இதை டைரக்டா எழுதல. So u integral v dx minus integration of u dash integral of v dx of dx அப்படின்னு எழுதுவோமா? So இந்த ஃபார்முலா. அப்ப u integral v dx, u integral v dx, அப்ப x square into sin x minus u dash ஓட ஆன்சர் 2x into sin x dx. இதுதான் நாங்க எழுதிருப்பேன். So இந்த டேர்ம் டைரக்டா வரும். நமக்கு ஆல்ரெடி ஒரு plus 2x sin x இருக்கு, அது கேன்சல் ஆயிரும். அது ஐடியா. So அப்ப இது இன்டகிரேஷனோட ஆன்சர். அடுத்து என்ன ஆகுது? plus 2x sin x minus 2x sin x cancel. அப்ப finally we are remained with x square sin x plus c. அதாவது y into sin x equal to x square sin x plus c. இதுதான் நம்மளோட இந்த இன்டகிரேஷனோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து நான் என்ன பண்ணணும்? இதுல இருந்து y மட்டும் தான் எடுக்கணும். அப்புறம் இந்த sin x இங்க டிவைட் பண்ணுங்க. So y equal to x square sin x by sin x plus c by sin x. And finally x square and sin x cancel plus c by sin x or 1 by cos cosecant கூட எழுதிக்கலாம். c into cosecant x அப்படி கூட எழுதிக்கலாம். நான் 1 by sin cosecant தெரியும்ல, பட் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். y equal to 0 when x equal to pi by 2. அப்ப x placeல pi by 2, y placeல 0 போடுங்க. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு y இருக்கு 0 equal to pi by 2 square plus c by pi by 2, right? sin pi by 2, sin 90 என்ன? 1. so அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வேல்யூ. ஓகே, ஏன்னா டினாமினேட்டர்ல 0 வந்ததுன்னா நாட் டிஃபைன்டா போயிடும். அப்ப இங்க pi by 2 இருக்குன்னா டெஃபினட்டா அது x ஓட வேல்யூ தான். நம்ம அவசரத்துல என்ன பண்ணிடக்கூடாது, இந்த சைனுக்கு 0 போட்டு இதை pi by 2 எடுத்துடக்கூடாது. ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன வரும்? சி மட்டும் இருக்காங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பை ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் சி. அப்போ அந்த பை ஸ்கொயரை லெஃப்டில் கொண்டு வந்தால் சி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பை ஸ்கொயர் பை 4. அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போ சி பிளேஸில் மைனஸ் பை ஸ்கொயர் பை 4 போட்டால் போதும், வில் கெட் தி சொல்யூஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி பை sin x இருந்ததா? அப்போ சி வேல்யூ பை ஸ்கொயர் பை 4 ஆஃப் sin x, ரைட்? ஸோ இந்த பிளேஸில் ஃபைனலி சாரி இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் மேபி இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இங்கே ஃபைனலி என்ன பண்ணலாம்? 1 implies அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி question number 17, example 17. particular integral ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட் எக்ஸாம்பிள் 18 என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 0,1. அப்போ இங்கேயுமே அவங்க கேட்கறது என்ன? பர்டிகுலர் சொல்யூஷனை பற்றி தான். இஃப் தி ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஆஃப் தி கர்வ் x,y இஸ் ஈக்குவல் டு தி, ஸோ இன்ட்டு கொடுக்குறாங்க அவங்க, டேரக்டா ஈக்குவேஷன் கொடுக்காம. ஸ்லோப்னா நமக்கு என்ன தெரியும்? டேஞ்சன்ட் டு தி கர்வ்னா dy by dx. அது எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? டு தி சம் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட், அதாவது அப்சிஸா எக்ஸ் கோஆர்டினேட்னா நமக்கு தெரியும், அண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒய் அண்ட் அப்சிஸானா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ். இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் எது? dy by dx. அதுதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்தரா அதை சால்வ் பண்ணுவோம் ப்ராப்பரா. ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் கிவன் என்ன? we know that slope of the tangent equal to dy by dx. அப்போ அக்கார்டிங் டு கொஸ்டின் என்ன? dy by dx, அந்த slope of the tangent is nothing but the sum of x coordinate plus என்னது? ப்ராடக்ட் ஆஃப் x into y. ஸோ
தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்டு இங்கே இருக்கு பாருங்க, பிரித்து பாருங்க. என்ன பண்ணிடக்கூடாது, எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த மாதிரி எதுவும் எழுதிடக்கூடாது. அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க எக்ஸ் கோஆர்டினேட் சம் ஆஃப் தி எக்ஸ் கோஆர்டினேட் அண்டு. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு, ரெண்டையும் சம் பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம், அதான் மீனிங். ஓகே, தென் இந்த ஒய் இந்த டேர்மை லெஃப்டில் கொண்டு வாங்க எக்ஸ் ஒய்யை. ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்ம், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ, இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் யுவர் பி பிளேஸில் இருக்க வேல்யூ, மைனஸ் எக்ஸ் சைனோடு எடுக்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா டேரெக்டாக எக்ஸோட விட்டுறலாம், மைனஸ் இருக்கப்போ மைனஸ் எக்ஸ் சைனோட எடுக்கணும். கியூ இஸ் நத்திங் பட் எக்ஸ். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் என்னது, இ பவர் இன்டகிரல் பிடி எக்ஸ். ஏன்னா நம்மளுக்கு யூஸ்வல் வே தான் டிஒய் பை டிஎக்ஸ் தான். அப்போ இ பவர் பியோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் விச் இஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, கரெக்டா? ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. So the general solution find பண்றதுக்கு y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. So இதுதான் நம்மளோட procedure. அப்போ y into integrating factor e power minus x square dx equal to integral of x into e power minus x square by 2 dx. இதுதான் procedure. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எங்கெல்லாம் x square by 2 இருக்கோ அதை நான் t சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ minus of x square by 2 வந்து டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2x பை 2 வருமா, 2 கேன்சல், அப்போ எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் 2x பை 2 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸா, 2 கேன்சல், அப்புறம் எனக்கு இங்கே இருக்கிறது எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ எனக்கு என்ன தேவை, ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் டிஎக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும், ஸோ மைனஸ் ஆஃப் டிடி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது மைனஸ் ஆஃப் டிடி அண்ட் இ பவர் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு டி. அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும், இ பவர் டி இன்டூ மைனஸ் ஆஃப் டிடி. மைனஸ் வெளியில் வச்சுக்கோங்க, இ பவர் டி இன்டகிரேட் பண்ண என்ன, இ பவர் டிஏ தான். ஸோ பிளஸ் சி, அவ்வளோதான். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் முடிஞ்சு. அப்புறம் நான் என்ன பண்ணணும், டிஏ திரும்ப என்னவா எடுத்துருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அதான் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஒய் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ ஃபைனலி y ஈக்குவல் டு இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை தட் ப்ளஸ் சி டிவைடட் பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. தென் இது ரெண்டு கேன்சல், அப்போ ஜஸ்ட் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்டூ இ பவர், இதை மேலே கொண்டு வந்தா கீழே மைனஸில் இருக்குது, அப்போ மேலே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ். ஸோ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர், இதான் ஜென்ரல் சொல்யூஷன். பட் அவங்க கேட்டிருக்கிறது பர்டிகுலர், ஏன்னா அட் தி பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 0,1 எக்ஸ் பிளேஸில் 0, ஒய் பிளேஸில் 1 போட போகிறோம். ஸோ அப்போ ஒய் பிளேஸில் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்டூ சி பிளஸ் இ பவர் எக்ஸ் பிளேஸில் 0, அப்போ 0 ஸ்கொயர் பை 2. இது அகைன் 0. ஸோ அப்போ சி இன்டூ இ பவர் 0. ஸோ இங்கே வந்து 1 + 1, இந்த மைனஸ் 1 இங்கே கொண்டு வந்தால் ப்ளஸ் 1. ஸோ சி ஈக்குவல் டு 2. அப்போ சி பிளேஸில் 2 போட்டால் ப்ராப்ளம் ஓவர். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு therefore y is equal to minus 1 plus 2 times e power minus x square by 2, which is the required particular integral for this question number 18, that is example 18, right? So that's all for this example 18 and that's all for this video also. Okay, so in the video oda in the examples ellame vandu namalukku over. Upcoming video la idha base pannirukka exercise questions ella vandu nama solve panni complete பண்ணி முடிப்போம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.